நமஸ்காரம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய விளக்கம். இதுவரைக்கும் 11 ராசிகளுக்கும் பார்த்துன்னு வந்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது மீன ராசி. ஜென்மத்திலே சனி. கிரகங்கள் என்பது 6/3/2026 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இது பொதுவான பலன். கிரகநிலை என்பதும் ஜாதக ரீதிப்படியும் கோச்சார பலன்படியும் நிறைய மாற்றங்கள் என்பது உண்டு. இது பொதுவான பலனே. மீன ராசி என்பது ஜென்ம சனி. ஜென்மத்தில் சனி. உடலிலே கவனங்கள் தேவை. உடம்புல ரொம்ப முக்கியம், கவனங்கள் தேவை. அடிக்கடி வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வரும். அதாவது ஜெரிமான கோளாறுகள். உடம்புல ஏதாவது ஊத்துருவங்கள், ஏதாவது வயிற்று சம்பந்தமான கோளாறு ரொம்ப 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 ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக வர வாய்ப்புண்டு. அதனால் உணவு முறைகளை சரியாக பின்பற்றுவது நல்லது. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை செய்வது உன்னதமான முக்கியம். பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக உத்தியோகத்திலெல்லாம் எந்த குறைகளும் அல்ல. உத்தியோகங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்கும். இந்த உத்தியோகம் பார்க்க முடியாமல் உடம்பை போட்டு ஒரு சந்தோஷமாக போய் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ ஒன்று உடம்பை படுத்திட்டு இருக்கோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குடும்பத்திலே கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதனால் அதை விட்டு கொடுத்து போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை என்பது இருக்காமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் எந்த குறையும் கிடையாது. பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பணம் வரும், புகழ் வரும். ஆனால் அந்த பணம் என்பது விரயமாயிடும். நிறையா வந்திருக்கு. இந்த மாதம் நல்ல காசு சம்பாரிச்சிருக்கோம், நல்ல உத்தியோகத்தில் சம்பாரிச்சிருக்கோம், எல்லாம் வந்திருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா 9 கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நெல் அப்படின்னு போயிடும். கிடைக்கவே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. திருப்பி அதே மாதிரி ரொட்டேஷனில் சிரமமான ரொட்டேஷன்லேயே ஓடிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு. அதனால் என்னத்தை செய்ய முடியும்னா பணத்தை வரும்போது நிதானமாக செலவு பண்ணுவது உன்னதமான பலன். ஆண்களாக இருந்தால் சம்பாத்தியத்தை வரும்போது குடும்பத்தாரிட கொடுத்து, பெரியோர்கள்ட்டையோ தன்னுடைய குடும்பத்தார்ட்டையோ கொடுத்து வரவு செலவு பண்ணுறது ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. எதிலும் நிதானம், எதிலும் நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நிதானம் தான். நிதானமாக செய்தோம்னா நல்லபடியாக வாய்ப்புகள் என்பது உண்டு. நண்பர்களுடைய சவகாசங்கள் என்பது குறை என்பதல்ல. இருந்தாலும் நிதானமாக இருப்பதும் ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பிலே குறை என்பதல்ல. சிநேகிதனால் சௌரியங்கள் என்பது உண்டு. அரியர் விழாமல் பார்த்துக்கணும். அதை கொஞ்சம் கவனத்தோடு படிப்பது உன்னதமான ஒரு பலன்கள். பெண்களுக்கு நல்ல நிலைகள். கலைத்தொழில் நல்லா இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும், இசைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் நல்ல மேன்மை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜென்மத்தில் சனி இருக்கே அப்படின்னு சொல்கிறது உடம்புல தான் உபாதைகள் இருக்குமே தவிர வேறு எந்த குறைகளும் வந்துடாது. நிறையா பணம் வரும், எல்லாமே வரும். எல்லாத்துலேயும் நிதானம், எதிலும் நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிதானமாக செஞ்சோம்னால் நல்லாயிருக்கும். பெரியவாளை வரும்போது நமக்கு மேலே உள்ள பெரியவார்களுக்கு உபகாரங்கள் செய்வதும், ஊனமுற்றோர்களுக்கு உபகாரங்கள் செய்வதும், வசதி இல்லாதவர்களுக்கு நம்மளால் முடிந்த உபகாரங்கள் செய்வதும், பழைய ஆலயங்கள் இருந்தால் அது கட்டுமானத்துக்கு உதவி செய்வதும் ரொம்ப 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 நல்ல பலன் என்பது கூட இல்லாமல் கர்ம வினைகள் நீங்கி ரொம்ப நல்ல ஒரு பலாபலனை கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா மீனராசிக்கு கர்ம வினைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த வினைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறிய வழிகள் என்பது இதை நம்ம அவசியம் பின்பற்றணும். அடுத்தது நவக்கிரக வழிபாடுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரணும். ஏன்னா நவக்கிரகம் இல்லாத ஒரு ஆலயங்கள் திருச்செந்தூர் சென்று வருவது ரொம்ப 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 உன்னதமான ஒரு பலன்கள். அனுமானோட வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. குலதெய்வத்தை வழிபடுவதும், ஹனுமானுக்கு வரும்போது வழிபடுவதும், அனுமானை வரும்போது அனுதினமும் வழிபடுவதும், சனிக்கிழமைன்னு கிடையாது, அனுதினமே அனுமானை வழிபடுவது ரொம்ப உன்னதமான பலன்கள். இந்த துளசி போடு மற்றும் வரும்போது வடமாலை சாத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே அனுதினமே
அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. தெய்வ பலம் என்பது வலுவாக இருக்கணும். தெய்வ பலங்கள் என்பது வலுவாக இருக்கணும். கோபங்களை குறைக்கணும். இந்த கோபங்கள் வர்ற நேரத்தில் இறைவனை பிரார்த்தனை செய்தமானால் நம்மளுடைய கோபத்துக்கான ஒரு பவர் என்பது கிடைக்கும். கோபம் குறையத்துக்கான பவர் என்பது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெருக. ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம். நமஸ்காரம். நமஸ்காரம்.